Hello, guys, welcome back to my channel. Hope you all are doing good. Today I'm going to talk to all the working mothers. Working mothers are இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. We all talk about being financially independent and all that things. பட் ஆனால் சில டைமில் வந்து நம்மளை அறியாமல் ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலி வந்து நம்ம குழந்தைக்கு உடம்பு முடியலை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ண அப்படிங்கிறதே தெரியாது. ஐயோ என்ன பண்ண, குழந்தைய பார்த்துக்கவா, அந்த டைமில் தான் ஆஃபீஸில் மீட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே அந்த டைமில் தான் வரும். பட் தேங்க்ஃபுல்லி we are lucky that we have a partner who can support us, who respects நமக்கும் ஒரு கரியர் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க மதிச்சாலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா அந்த ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா அவங்களே வந்து ஓகே, லாஸ்ட் டைம் வந்து நீ பார்த்துக்கிட்ட குழந்தைய, அதனால நான் பார்த்துக்கிறேன் இந்த தடவை அப்படின்ட்டு அவங்க வரும்போது we feel thankful. இதுவே வந்து உங்க பார்ட்னர் வந்து கண்டிப்பா வந்து இல்ல என் கரியர், ஐயோ எனக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்குது, நீ தான் லீவ் எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா then in that case ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். இமோஷனலி வந்து ரொம்ப then probably it's time for you to rethink your relationship equation. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா ஒர்க்கிங் மதர்ஸ்க்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப் வச்சுக்கோங்க. அந்த ஹெல்ப் இந்த சென்ஸ் குக்கிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும். நம்ம நிறைய பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, அதனால் வந்து அத்தை ஒரு தடவை சமைச்சிருவாங்க, நான் ஒரு தடவை சமைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கோம். ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் குக் பண்ணுறதுக்கும் ஒரு மேடு வந்து குக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மேடு வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஹாயாக கால் மேலே காலை போட்டுட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இதுவே வந்து உங்கள் அத்தையோ, இன்ஃபேக்ட் உங்கள் ஹஸ்பண்டே குக் பண்ணால் கூட யூ கேனாட் டூ தட். யூ வில் ஹேவ் டு கோ தேர், யூ வில் ஹேவ் டு டூ சம் ஹெல்ப். உங்களுக்கு வந்து அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்க கிடைக்காது. அதே மாதிரி ஒரு மேட், ஒரு ட்ரஸ்ட் வர்தியான மேட் உங்களுக்கு இருந்தாங்கன்னா லைஃப்பில் வந்து குழந்தைய பார்த்துக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் சம் ஒன் உங்கள் குழந்தைய கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க நல்லபடி அப்படிங்கிற மாதிரினா யூ ஆர் வெரி வெரி லக்கி. அண்ட் என்ஷூர் தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 1000-2000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட அவங்கள பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அத்தை பார்த்துக்கிறாங்க, எங்கள் மாமா பார்த்துக்கிறாங்க. லெட்ஸ் ரெஸ்பெக்ட் தட் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு கட்டத்தில் உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியல, ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக மீட்டிங்க்கு போயே ஆகணும். உங்கள் அத்தை மாமா வந்து அந்த டைமில் வந்து ஏதோ மேரேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக ஃபீல் ஆகும், என்னத்தை அட்ரஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் வந்து ஆக்சுவலி டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு பார்த்தேன்னா, ஏன் குழந்தைய நான் பார்த்துக்க விரும்புவேனா அப்படிங்கிறது வந்து என்னோட பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் வாட் ஐ வுட் சஜஸ்ட், நீங்கள் வந்து அத்தை மாமா இருந்தாலுமே ஒரு மேட் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் வச்சிங்கன்னா, இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு 2000 3000 பே பண்ணாலும் உங்களுக்கு இதுக்கு பதில் கிடைக்க போகிறது என்ன அப்படின்னா, ஹெஃப்டி மென்டல் பீஸ். நிம்மதியாக இருக்கலாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நான் சொன்ன மாதிரி பீயிங் அ ஒர்க்கிங் மதர் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், வீட்டில் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லா விஷயங்களும் இருக்குதுங்க. ஆனால் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அதில் வந்து டெய்லி ஒரு 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எப்படியாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வேர் யூ வில் பி ஏபிள் டு சர்வைவ். ஆக்சுவலி அது வந்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்காக மீ டைம் ஒதுக்குங்க. அதுக்காக ரொம்ப காசு பார்த்து இது பண்ணாதீங்க. இஃப் யூ கேன் அஃபோர்ட், ப்ளீஸ் ஹேவ் அ maid. Okay, we'll meet you up with the next video. Until then, tata, bye bye.